பெட்டிஷன் கொடுத்தேன்னா எப்படி கேட்டால் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லா ஸ்டேஷன்லையும் பேசி வச்சு என் மேலேயே ரிமாண்டு பண்ணின்னு சொல்லி என்னையே பிளாக்மெயில் பண்ணுறாங்க. என் மனைவி மாரியம்மா கூடயும் வாழவில்லை, தமிழ் கூடயும் வாழவில்லை. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் தெரிஞ்சிருந்து வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷனும் சேர்த்து பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் பேசி வச்சு இதில் என்ன தெரியுதுன்னா, எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாற்றணும், இவன் விட்டு கொடுத்தா இவன் வாழ்ந்துட்டு போகிறான், இல்லை இவனை தூக்கி ரிமாண்ட் பண்ணலன்னு சொல்லி எல்லாம் பேசி வச்சுருக்காங்க தலைவி அம்மா கொண்டு. யாரோட வாழ்க்கை எவன் வந்து கெடுக்கிறது? கரிவலை ஸ்டேஷன்லேருந்து கரிவலை ஸ்டேஷனுக்கே நான் அறுவடை எடுத்துகிட்டு போனேன். நான் ஸ்டேஷனே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் புகாரே அனுப்பிச்சிருக்கேன் எல்லா பக்கமும். எல்லா மாவட்டத்துக்கு அனுப்பிச்சிருந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு வேலூர் ஸ்டேஷனுக்கு உட்காந்துருக்கவங்க வந்து இன்ஸ்பெக்டரு, கரிவலத்து ஸ்டேஷனு, சென்னிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அருள்குமாரன் மாதிரி இருக்கிற அதிகாரி, எத்தனை அதிகாரி சம்மந்தப்பட்டு என் வாழ்க்கைக்கு எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் மேலேயும் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க தப்பிக்கிறதுக்காக என்னையுமே தூக்கி ரிமாண்ட் பண்ணிடுன்னு சொல்லி என்னையுமே பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் காயப்பட்டவனுக்கு என் மனசுக்கு தான் எனக்கு தெரியும். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், எதுக்கு நான் துடிஞ்சவன், யாரை கண்டு நான் பயப்படணும் அவசியமே இல்லை. எனக்கு தேவை என் மனைவி தமிழ் என் கூட சேர்ந்து வாழ வரலைன்னா தமிழும் மாரியம்மாளும் வனிதாவும் நேரில் வரணும். வேலூர் ஸ்டேஷனில் தான் மிரட்டி வச்சுருக்காங்க, கரிவலத்து ஸ்டேஷனில் தான் கூப்பிட்டு மிரட்டி வச்சுருக்காங்க, எல்லா ஸ்டேஷனுக்கு பேசி வச்சுருக்காங்க. மிரட்டி தமிழ் மேலே தீபாவளி கேஸை கொடுத்து நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுன்னு சொல்லி மிரட்டி கொடுத்தது எல்லா ஸ்டேஷனும் பேசி வச்சு தான். இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியுது. இப்போ தப்பு ஃபுல்லாக சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும், கரிவலத்து ஸ்டேஷன் மேலேயும், வேளாண்மலை ஸ்டேஷன் மேலேயும் தான் நடக்கணும்னு சொல்லி, ஸ்டேஷன் நடக்கணும்னு சொல்லி தான் எனக்கு தப்பு பண்ணியிருக்கேன். இனி வந்து வக்கீல், எல்லா வக்கீலும் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் விட மாட்டேன், நல்லாவே தெரியும். ஏன் பொண்டாட்டி தமிழும் மாரியம்மன் நேருக்கு நேராக வரணும், நான் மீண்டும் அறுவடை எடுத்துருப்போம். என் மேலே என்ன 1008 பொய் கேஸாக போட்டாங்களோ அத்தனாயிரம் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே அத்தனாயிரம் கேஸை திருப்பி போடணும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ் எதுவுமே நடக்கக்கூடாது, சட்டசபையும் நடக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிறத சப்போர்ட் பண்ணுறதுக்காக போஸ்டிங் கொடுத்தது எல்லா வெங்காயமும் எனக்கு இப்போ தான் எனக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறார். எனக்கு தேவை என் பொண்டாட்டி கூட மாரியம்மா கூட வாழவில்லை, வனிதா கூட தமிழ் கூட வாழவில்லை, மாரியம்மா கூட வனிதா கூட வாழவில்லை. இது ஏமாற்ற சொல்லி கொடுத்தது எல்லா ஸ்டேஷனும் தான். இப்போ நான் ஸ்டேஷனே நடக்கூடாது சொல்லி புகார் கொடுத்துருக்கேன். நான் அறுவடை எடுத்துகிட்டு வர ரெடியாக இருக்குது. இப்போ தமிழ் இங்கே வந்தாலும் எல்லா பிரச்சனையும் முடியும். இது எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்து எனக்கு தப்புக்கு மேலே தப்பு செய்ய வச்சு என் மேலே பொய் கேஸாக போட்டு நான் எங்கே நடந்து போனாலும் அந்த கடைக்கு போகிறனோ அந்த கடையில் அத்தனை கேஸு என் மேலே போட்டு பொய் கேஸை போட்டு என்னை உள்ள தள்ளணும்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்காங்க. வேளாண்மலை ஸ்டேஷனு, வேலூர் ஸ்டேஷனு, சென்னிமலை ஸ்டேஷனு, இன்ஸ்பெக்டர், கரிவலை ஸ்டேஷனில் பேசி வச்சுருக்காங்க. முதல்ல பேசி வச்சு தான் எனக்கு ரிமாண்டு பண்ணது. எனக்கு அப்போ உண்மை தெரியாது, ஆனால் இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நான் தான் விட மாட்டேன்னு தெரியுமில்ல. ஏன் மாரியம்மாவை வச்சு கேஸை கொடுத்தே என்னை ரிமாண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க, தமிழை வச்சு கேஸை கொடுத்தே ரிமாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ நேருக்கு நேராக வந்த பிரச்சனை முடிகிற பிரச்சனை இது. ஒன்று, என் மனைவி என் கூட வாழ வரணும், இல்லையா எல்லா பெண்களும் தாலி எடுத்து வாழ வெட்டிய வாழும். எனக்கு ஃபோட்டோ வச்சு மசூதியில் வரைக்கும் போய் எனக்கு ஃபோட்டோ வச்சு மந்திரத்தை பண்ணி எவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான் எல்லாமே நான் டிபியில் வச்சுருக்கேன். எந்தெந்த குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்கு எல்லாமே தெளிவாக டீட்டெயிலாக வச்சுருக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு 6லையும் சாவும் 100லையும் சாவும் நியாயமா நான் நின்று கேட்பேன். தப்பு என் மேலே இல்லைன்னா எவனாக இருந்தால் துடிஞ்சு நான் நிற்பேன். நான் பேசுனது தப்புன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் ஆனால் அவங்க பேசுகிறத நியாயமாக பேசலையே. இப்போ சென்னிமலை ஸ்டேஷன், வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், கரிவலை ஸ்டேஷன், இன்னும் ஸ்டேஷனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண 48 மாவட்டமும் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்காங்களே. நான் தான் விட மாட்டேன்னு தெரியும். என் பொண்டாட்டி தமிழ் வந்து என் கூட வாழ வரணும், தமிழும் மாரியம்மாளும் வனிதாவும் என் கூட வந்து வாழ்ந்தே ஆகணும். இல்லையா எந்த போலீஸ் ஸ்டேஷனும் எந்த குடும்பமும் நீ குடும்பத்தோடு வாழக்கூடாது, எல்லாம் பிரிஞ்சு தான் வாழணும். என்னுடைய புகார் இதுதான். என் பக்கம் நியாயத்தை வச்சுக்கிட்டு தப்பு செஞ்சால் அத்தனை பேர்த்து குற்றவாளிகள் மேற்று இல்லை கட்சிக்காரங்க சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை அதிகாரம் இருக்கிறனால சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை பதவியில் இருக்கிறனால சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை வேலையில் இருக்கிறனால சப்போர்ட் பண்ணுறீங்களா? எனக்கு தேவை நியாயம். கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றணும். செத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் வெட்டி எறியும் கூட தயங்க மாட்டேன். ஏன்னா பட்டவனுக்கு தான், மனசில் பட்டவனுக்கு தான் அவ்வளோ வலி வேதனை தாங்குறவனுக்கு தான் தெரியும். சும்மா சிரிச்சுக்கிட்டு போகிறவனுக்கு தெரியாது. இப்போ என் முன்னாடி தமிழும் வனிதாலும் விடிகிறதுக்குள்ளே நேருக்கு நேராக வரணும்.
மாரியம்மன், தமிழ், வனிதானு, பூமாதேவி பேரை சொல்லி தானே எல்லாமே தப்பிக்கிறீங்க. இப்போ பூமாதேவி மேலேயும் கேஸை கொடுக்குறேன், மாரியம்மா மேலேயும் கேஸை கொடுக்குறேன், வனிதா மேலேயும் கேஸை கொடுக்குறேன். தமிழ் ஏன் பொண்டாட்டி நான் புள்ள கொடுத்தவன், என் கூட தான் வாழ வரணும், இல்லைன்னா எவ்வளோ விட மாட்டேன். யாரையுமே நான் குடும்பத்தோடு வாழ விட மாட்டேன். என் மேலே எத்தனை பொய் கேஸை போட்டு என்னை ரிமாண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேர்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் பணி செய்கிற அத்தனை பேர்த்து மேலேயும் ரிமாண்ட் பண்ணணும். எல்லா பொம்பளைங்களும், ஒவ்வொரு வீட்டு பொம்பளைங்களையும் சேர்த்து தான். தப்பு செய்கிறவங்க அவங்க, எந்த தப்பு செய்யாதவன் நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தா மட்டும் நான் விட்டுருவேண்ணா? எனக்கு தேவை நியாயம். எல்லா டேஷனும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு எதுவுமே நடக்கக்கூடாது, அவ்வளோதான். காட்சியே நடக்கக்கூடாது. முதல்ல அருள்குமார் அதிகாரிகள் அத்தனை அதிகாரி மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். மாணிக்கம், அன்பு எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும்.